இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டு இருக்கு. இதுல தளபதி விஜய் அவர்களோட மூவ் கம்ப்ளீட்டா ராங்கான மூவா இருக்கு. இது தளபதி விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கைக்கு முதல் ஒரு பெரிய தப்பான ஒரு முடிவு தளபதி எடுத்திருக்காங்க அப்படி சொல்லி என்னோட ஒரு கணிப்பு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு 26ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு தான் 2ஆம் ஆண்டு ஒரு பொதுக்குழு கூட்டம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்தது. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அது தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஒரு மாதிரி தப்பாக போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் இருந்தே இருந்தது. இன்னொரு திமுக உருவாகுதோ அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்தது. ஸோ தமிழக வெற்றி கழகத்து மீது ரசிகர்களை நீங்கள் அரசியலில் கொண்டு வரீங்க, ரசிகர்களை தொண்டனாக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ மக்கள் இயக்கத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனாலும் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் பொறுப்புகள் கொடுத்தாங்க. ஆனா மாநாட்டில் நடந்த விஷயத்த கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ மாநாட்டில் தமிழக விஜய்க்காக மக்கள் இயக்கத்துக்காக உழைச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் சீட்டில் தளபதிக்காக உழைச்சவங்க உட்கார வைக்காம ஆதவ் அர்ஜுனையும் பிரசாந்த் கிஷோரையும் உட்கார வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு தவறான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாம தளபதி கூட நெருக்கமாக கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நிர்வாகிகளுக்கு ஏற்படுத்துவது அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அந்த நேரத்தில் பீகார்ல இருந்து ஒருத்தர் தளபதிக்கு பக்கத்துல உட்காருவாங்க. நாம் இத்தனை நாளா தளபதிக்காக உழைச்சிருக்கோம், ஆனா தளபதி கூட உட்கார முடியவில்லையே. ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் நமக்கு மாறுபட்டவரா, லைக் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தாலே மக்களோட மக்களாக இருப்பவர் தான் தலைவர். ஸோ தளபதியும் அதை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முதற்கொண்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உட்கார்ந்தது அந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இதை சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களை எழுதி அந்த குற்றத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. எல்லாரும் நிர்வாகிகள் கையெழுத்து போடுற மாதிரி. எஸ் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறமா புசியானந்த் அவர்கள் போட்டாங்க. அதுக்கப்புறமா பிரசாந்த் கிஷோர் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாலாம் போட மாட்டேன் அப்படி சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் போட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு விளக்கத்தை சில நிர்வாகிகள் சொன்னது என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தளபதி விஜய் அவர்களோட ஆலோசகர், அவர் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி கிடையாது. ஸோ அதனால அவர் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னொரு சில பேர் அவருக்கு ஹிந்தியே தெரியாது, தமிழே தெரியாது, அது ஹிந்தி தான் அவருக்கு தெரியும். ஸோ தமிழ் தெரியாத என்ன விஷயம்னு படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுற அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் கையெழுத்து போடாதது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறியது. திமுகவுக்கு மிகப்பெரிய பலமா அது விமர்சனம் செய்வதற்கு ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா ஒரு பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள். ஸோ இந்த ஒரு விழாவில் தளபதி அவர்களோட ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா 16 நிமிஷம் இருக்கும். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கும் மேலே இருக்கும். ஸோ ஸ்பீச் டைமிங் மட்டுமா முக்கியம் அப்படின்னு கேட்டால் அது மட்டும் முக்கியம் இல்லை, பாயிண்ட்டும் முக்கியம். ஸோ நீங்கள் ஆதவ் அர்ஜுன் ஸ்பீச்சை கேட்டால் நல்லா தெரியும். கரண்ட் அஃபேரை பற்றி அவ்வளோ சூப்பராக பேசியிருப்பாங்க. என்னென்ன விஷயங்கள் மாற்றம் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்கள் திமுகவை எதிர்த்து பேச வேண்டும் அப்படி சொல்லி திமுகவை எதிர்த்தே கம்ப்ளீட்டாக டிராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்பீச்சில் ஒரு பாலிடிக்ஸ் இருந்தது, சூப்பராகவே இருந்தது. இதே மாதிரி தான் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாலையும் ஆதவ் அர்ஜுன் செமையாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்களோட புத்தகம், அதனால ஆதவ் அர்ஜுன் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் அங்கே நார்மலாக போயிடுச்சு. ஆனாலுமே லைட்டாக சர்ச்சை வெடித்தது. இப்போ அது இன்னுமே வெடிக்க ஆரம்பிக்க போகிறது. நிர்வாகிகள் மனசில் இருக்கும், இதை வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. இதை நான் சொல்லும் போதே பல பேர் திட்டுவீங்க, ஆனால் உண்மை இதுதான். ஸோ ஆதவ் அர்ஜுன் கொஞ்சம் ஓவராக பேசியிருக்காங்க. அந்த இடத்துல தளபதி விஜயை விட ஆதவ் அர்ஜுனோட ஸ்பீச் ஒரு மடங்கு மேலே தான் இருந்திருக்கு அப்படிதான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் பேசியிருந்தாங்க. ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் டிஎம்கேலேருந்து நீங்கள் டிஎம்கேக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா,
பிரசாந்த் கிஷோர் டிஎம்கே மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலும் துரத்தி விட்டுருக்காங்க, ஆந்திரால இருந்தும் துரத்தி விட்டுருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ண தெரியும், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு தேர்தலுக்கு மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரிப்பீட்டடாக வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கட்சியை வந்து வின் பண்ண வச்சுட்டு, முக்கியமாக வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வின் பண்ணுற கட்சிக்கு தான் வந்து போவாங்க. தோல்வி அடையும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்க கட்சிக்கு வந்து போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டு கட்சி வின் பண்ணிட்ட அப்புறமா அந்த கட்சி வின் பண்ணதற்கான காரணமே வந்து நான் தான் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக வந்து பப்ளிக்ல வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு கோவம் வந்து விட்டது, எங்களோட உழைப்பு தான் திமுக வந்து வென்றது, ஸோ எப்படி நீ வந்து வின் பண்ண வச்சா அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு கோவம் வந்து நீ திமுகவுக்கு வேண்டாம் அப்படி சொல்லி தடுத்து விட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியும் வந்து பிரசாந்த் கிஷோர் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் வந்து பிரசாந்த் கிஷோர் இதே நிலைமை பண்ணனால தான் ஆந்திராவில் இருந்தும் வந்து துரத்தி விட்டுருக்காங்க. இதே ஒரு விஷயத்த ஆதவ் அர்ஜுனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் கூட வந்து 4 வருஷம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து அரசியல் இந்த வியூக வகுப்பாளராக ஆதவ் அர்ஜுன் ஜான் ஆரோக்கியசாமி வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தளபதி கூட 4 வருஷம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட ஃபேஸ் வந்து வெளியவே தெரியாது, உள்ளுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து வியூக வகுப்பாளர் வந்து இருக்கணும். பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னும் ஓப்பனாக வந்து பப்ளிக் வந்து சொல்லக்கூடாது. அது கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ வந்து நான் தான் வின் பண்ண வைப்பேன், நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வின் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ வின் பண்ணிட்டு அப்புறமா தோனி எப்படி வந்து சிஎஸ்கேக்கோ அந்த மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதுக்கு நடுவில் அதுக்கு மத்தியில் வந்து தளபதி தலைவர் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாலுமே அந்த அர்த்தத்தை தான் வந்து குறிக்க வருகிறது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஆதவ் அர்ஜுனும் பிரசாந்த் கிஷோரும் வந்து கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி போகுதோ அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் வந்து எழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஓவராக இவங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்களோ தளபதி அப்படின்னு தோணுகிறது. அப்படி இவங்களாம் பேசிட்டு இருந்தாலும் தளபதியோட ஸ்பீச் வந்து ஒரு 20 நிமிஷம் மேலே ஒரு பயங்கரமான ஒரு நக்கல் இல்லாமல் அந்த ஒரு மாநாட்டில் ஒரு பேசினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருந்தா இவங்க பேசுனது பெருசாக ஹைலைட் ஆகாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இவங்க பேசுனது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா போய்விட்டது. தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப நார்மலான ஸ்பீச்சாக வந்து அமைந்து விட்டது, நக்கலான ஸ்பீச்சாக வந்து அமைந்து விட்டது. ஓவரா பாலிடிக்ஸ் வந்து இல்லை. இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு. நிறைய இதை வந்து எனக்கு தோணுனால நான் வீடியோ வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் நிர்வாகிகள் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஆதவ் அர்ஜுன்லாம் சூப்பராக பேசியிருக்காங்க, பிரசாந்த் கிஷோர்லாம் சூப்பராக பேசுறீங்கன்னா நினைக்கிறீங்க, எதுவும் அவங்களும் இதே பதில் தான் வந்து சொன்னாங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். தோணா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தப்பட்டு இருக்கு. இதுல வந்து தளபதி விஜய் அவர்களோட மூவ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ராங்கான மூவா வந்து இருக்கு. இது வந்து தளபதி விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கைக்கு முதல் ஒரு பெரிய தப்பான ஒரு முடிவு வந்து தளபதி எடுத்திருக்காங்க அப்படி சொல்லி என்னோட ஒரு கணிப்பு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ வந்து இன்னைக்கு 26ஆம் தேதி, ஸோ இன்னைக்கு தான் வந்து 2ஆம் ஆண்டு ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து நடந்தது. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அது வந்து தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. ஆனால் எந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு மாதிரி தப்பாக போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து இருந்தது. இன்னொரு திமுக வந்து உருவாகுதோ அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்தது. ஸோ தமிழக வெற்றி கழகத்து மீது வந்து ரசிகர்களை வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்து கொண்டு வரீங்க, ரசிகர்களை தொண்டனாக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருந்தது. ஸோ வந்து மக்கள் இயக்கத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருந்தது. ஆனாலும் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் வந்து பொறுப்புகள் வந்து கொடுத்தாங்க. ஆனால் மாநாட்டில் நடந்த விஷயத்த கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக வந்து இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மாநாட்டில் வந்து தமிழக விஜய்க்காக மக்கள் இயக்கத்துக்காக உழைச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து தளபதிக்காக உழைச்சவங்க உட்கார வைக்காம ஆதவ் அர்ஜுனையும் பிரசாந்த் கிஷோரையும் வந்து உட்கார வச்சுருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு தவறான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து நாம தளபதி கூட வந்து நெருக்கமாக கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நிர்வாகிகளுக்கு ஏற்படுத்துவது வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து அந்த நேரத்தில் பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து தளபதிக்கு பக்கத்துல உட்காருவாங்க, நாம் இத்தனை நாளா வந்து தளபதிக்காக உழைச்சிருக்கோம், ஆனா வந்து தளபதி கூட உட்கார முடியவில்லையே, ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் நமக்கு மாறுபட்டவரா, லைக் வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தாலே வந்து
மக்களோட மக்களாக இருப்பவர் தான் வந்து தலைவர். ஸோ தளபதியும் அதை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முதற்கொண்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உட்கார்ந்தது வந்து அந்த ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இதை வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதாவது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களை வந்து எழுதி அந்த குற்றத்துக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் கையெழுத்து போடுற மாதிரி வந்து ஒரு பேனர் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாரும் வந்து நிர்வாகிகள் கையெழுத்து போடுற மாதிரி. எஸ் வந்து அதே மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு கையெழுத்தை வந்து போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து புஷியானந்த் அவர்கள் போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நாலாம் போட மாட்டேன் அப்படி சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் வந்து போட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து சில நிர்வாகிகள் சொன்னது என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தளபதி விஜய் அவர்களோட ஆலோசகர். அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி கிடையாது. ஸோ அதனால் அவர் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. இன்னொரு சில பேர் வந்து அவருக்கு வந்து ஹிந்தியே தெரியாது, தமிழே தெரியாது, அது வந்து ஹிந்தி தான் அவருக்கு வந்து தெரியும். ஸோ தமிழ் தெரியாத என்ன விஷயம்னு படித்து பார்க்காம கையெழுத்து போடுற அளவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து முட்டாள் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அவர் கையெழுத்து போடாதது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறியது. திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து அது வந்து விமர்சனம் செய்வதற்கு ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா ஒரு பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள். ஸோ இந்த ஒரு விழாவில் வந்து தளபதி அவர்களோட ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா வந்து 16 நிமிஷம் வந்து இருக்கும். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா வந்து 20 நிமிஷத்துக்கும் மேலே வந்து இருக்கும். ஸோ ஸ்பீச் டைமிங் மட்டுமா முக்கியம் அப்படின்னு கேட்டால் அது மட்டும் முக்கியம் இல்லை, பாயிண்ட்டும் முக்கியம். ஸோ வந்து நீங்கள் ஆதவ் அர்ஜுன் ஸ்பீச்சை வந்து கேட்டால் நல்லா தெரியும். கரண்ட் அஃபேரை பற்றி அவ்வளோ சூப்பராக வந்து பேசியிருப்பாங்க. என்னென்ன விஷயங்கள் மாற்றம் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்கள் வந்து திமுகவை எதிர்த்து பேச வேண்டும் அப்படி சொல்லி திமுகவை எதிர்த்தே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்பீச்சில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்து இருந்தது, சூப்பராகவே வந்து இருந்தது. இதே மாதிரி தான் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாலையும் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து செமையாக வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்களோட புத்தகம் அதனால ஆதவ் அர்ஜுன் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் அங்கே நார்மலாக போயிடுச்சு. ஆனாலுமே லைட்டாக சர்ச்சை வந்து வெடித்தது. இப்போ வந்து அது வந்து இன்னுமே வந்து வெடிக்க ஆரம்பிக்க போகிறது. நிர்வாகிகள் மனசில் வந்து இருக்கும், இதை வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. இதை நான் சொல்லும் போதே வந்து பல பேர் திட்டுவீங்க, ஆனால் உண்மை இதுதான். ஸோ ஆதவ் அர்ஜுன் வந்து கொஞ்சம் ஓவராக வந்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து தளபதி விஜயை விட வந்து ஆதவ் அர்ஜுனோட ஸ்பீச் வந்து ஒரு மடங்கு மேலே தான் வந்து இருந்திருக்கு அப்படி தான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் பேசியிருந்தாங்க. ஸோ வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து டிஎம்கேலேருந்து நீங்கள் டிஎம்கேக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் டிஎம்கே மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலும் துரத்தி விட்டுருக்காங்க, ஆந்திராவிலிருந்தும் துரத்தி விட்டுருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ண தெரியும், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு தேர்தலுக்கு மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரிப்பீட்டடாக வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கட்சியை வந்து வின் பண்ண வச்சுட்டு, முக்கியமாக வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வின் பண்ணுற கட்சிக்கு தான் வந்து போவாங்க. தோல்வி அடையும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்க கட்சிக்கு வந்து போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டு கட்சி வின் பண்ணிட்ட அப்புறமா அந்த கட்சி வின் பண்ணதற்கான காரணமே வந்து நான் தான் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக வந்து பப்ளிக்கில் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு கோவம் வந்து விட்டது. எங்களோட உழைப்பு தான் திமுக வந்து வென்றது, ஸோ எப்படி நீ வந்து வின் பண்ண வச்சா அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு கோவம் வந்து நீ திமுகவுக்கு வேண்டாம் அப்படி சொல்லி தடுத்து விட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியும் வந்து பிரசாந்த் கிஷோர் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் வந்து பிரசாந்த் கிஷோர் இதே நிலைமை பண்ணனால தான் ஆந்திராவில் இருந்தும் வந்து துரத்தி விட்டுருக்காங்க. இதே ஒரு விஷயத்த ஆதவ் அர்ஜுனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் கூட வந்து 4 வருஷம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து அரசியல் இந்த வியூக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தளபதி கூட 4 வருஷம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட ஃபேஸ் வந்து வெளியவே தெரியாது, உள்ளுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து வியூக வகுப்பாளர் வந்து இருக்கணும். பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னும் ஓப்பனாக வந்து பப்ளிக் வந்து சொல்லக்கூடாது. அது கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ வந்து நான் தான் வின் பண்ண வைப்பேன், நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வின் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ வின் பண்ணிட்டு அப்புறமா தோனி எப்படி வந்து சிஎஸ்கேக்கோ அந்த மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதுக்கு நடுவில் அதுக்கு மத்தியில் வந்து தலைவர் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாலுமே அந்த அர்த்தத்தை தான் வந்து குறிக்க வருகிறது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஆதவ் அர்ஜுனும் பிரசாந்த் கிஷோரும் வந்து கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி போகுதோ அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் வந்து எழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஓவராக இவங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்களோ
தளபதி அப்படின்னு தோணுகிறது. அப்படி இவங்களாம் பேசிட்டு இருந்தாலும் தளபதியோட ஸ்பீச் வந்து ஒரு 20 நிமிஷம் மேலே ஒரு பயங்கரமான ஒரு நக்கல் இல்லாமல் ஒரு மாநாட்டில் ஒரு பேசினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருந்தா இவங்க பேசுனது பெருசாக ஹைலைட் ஆகாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இவங்க பேசுனது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா போய்விட்டது. தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப நார்மலான ஸ்பீச்சாக வந்து அமைந்து விட்டது, நக்கலான ஸ்பீச்சாக வந்து அமைந்து விட்டது. ஓவரா பாலிடிக்ஸ் வந்து இல்லை. இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு. நிறைய இதை வந்து எனக்கு தோணுனால நான் வீடியோ வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் நிர்வாகிகள் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஆதவ் வச்சுலாம் சூப்பராக பேசியிருக்காங்க, பிரசாந்த் கிருஷ்ணலாம் சூப்பராக பேசுறீங்கன்னா நினைக்கிறீங்க, எதுவும் அவங்களும் இதே பதில் தான் வந்து சொன்னாங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். தோணா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.